அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளொன்றில் நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முதற்பக்க தலைப்புச் செய்திகளை பார்த்து அதன் விரிவாக்கத்தை நாங்கள் மறுபக்கம் நிகழ்ச்சியில் ஆராய்வோம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழர்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க அருகதை இல்லை, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்ற செய்தியானது வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. இதேவேளை நாட்டில் இனவாதத்தை தோற்கடிக்க புதிய சட்டங்களை உருவாக்க தயங்க மாட்டேன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற செய்தி வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிழற்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. இதேவேளை ஆவரங்காலில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்ற தகவலும், 31,000 பட்டதாரிகளை அரச சேவையில் இணைக்க நடவடிக்கை, அமைச்சர் வசந்த சமரசிங்க என்ற தகவலும், ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி குறுகிய காலத்தில் அம்பலப்படுத்தப்படுவர், அமைச்சர் வசந்த சமரசிங்க என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. இதேவேளை எங்கள் மகனை கொலை செய்துள்ளனர், வரணியில் அகால மரணமடைந்த இளைஞனின் பெற்றோர் குற்றச்சாட்டு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அனுர அரசு மக்களை ஏமாற்றி திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு என்ற செய்தியும், சொன்னதை செய்யும் அரசாங்கம் ட்ரில்வி சில்வா என்ற தகவலும், பிள்ளையான் கைது விவகாரம் அனுதாபத்தை ஏற்படுத்த உதய கம்மன் பில முயற்சி, அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் வந்திருக்கின்றது. அதே போல தமிழர் தாயகத்தில் உணர்வு பூர்வமாக அன்னை பூபதியின் 37வது நினைவேந்தல் என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. இதேவேளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல்கள் விசாரணைகள் தீவிரம், மௌனம் காத்தவர்களும் வாய் திறக்கின்றனராம், பதுளையில் வைத்து ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிழற்படத்துடன் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதே போல வாக்காளர்கள் மீது ஜனாதிபதி அழுத்தம், பெப்ரல் அமைப்பு கண்டனம் என்ற செய்தியும், குடும்பத் தலைவர் சடலமாக மீட்பு, ஆவரங்காலில் பரபரப்பு என்ற தகவலும், உயிர்ப்பு பெருவிழாவில் வழிபாடுகள், கிறிஸ்தவ தலங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு என்ற தகவலும், வவுனியாவில் கோர விபத்து, வாகன சாரதி அருந்தப்பு, சம்பவ இடத்தில் நிற்காமல் தப்பியோற்றம் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல பரப்புரைக்காக இன்று வவுனியாவில் பிரதமர் என்ற செய்தியும், இந்த மாதத்தில் மற்றும் 1,00,000 சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வருகை என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக உதயன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. வழக்கில் நிலுவையில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் ஒத்திவைப்பு என்ற செய்தியானது கேள்விக்குறியுடன் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல கடந்த வருடம் யாழ் போதனாவில் விலங்கு கடிக்காக சிகிச்சை பெற்ற 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு என்ற தகவலும், அன்னை பூபதிக்கு நேற்று தாயகத்தில் அஞ்சலி என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக குற்றவாளிகளை தண்டிக்க மறுக்கும் அரசாங்கம், நீதி வழங்குவது எப்படி சாத்தியம், தேர்தல் கால பொய்களே அத்தனையும், ஒரு அங்குலம் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதா, வாக்குறுதிகள் மட்டும் தாராளமாக வழங்கப்படுகிறது, எம்ஏ சுமந்திரன் என்ற உப தலைப்புகளுடன் இன்றைய யாழ் தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போல NPP ஆட்சி அமைக்காத உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்படாது என்ற கருத்தை நான் கூறவில்லை என்ற செய்தியானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிழற்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சூத்திரதாரிகள் விரைவில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர் என்ற செய்தியும், மாற்றம் என்ற மாயைக்குள் மயங்கி
தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான அரசியல் நீத்துப்போக செய்யாதீர் என்ற செய்தியானது யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் அன்னை பூவதியின் நினைவேந்தல் இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரலின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல என்பிபி ஆட்சி அமைக்காவிட்டால் நிதி இல்லை, துண்டு பிரசுர விநியோகத்தை நிறுத்துமாறு கோரி முறைப்பாடு என்ற செய்தியும், புதிய சட்டங்களை உருவாக்கி என்றாலும் இனவாதத்தை முற்றாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை என்ற செய்தியானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிழற்படத்துடன் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல கத்தியை காட்டி மிரட்டி வழிபறி என்ற செய்தியும், இலங்கை பாகிஸ்தான் கூட்டு பயிற்சி இந்திய அழுத்தத்தினால் ரத்து செய்யப்பட்டதா என்ற தகவலும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை வழங்க ஆட்சியாளர்கள் எவருக்கும் விருப்பமில்லை என்ற செய்தியானது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் நிழற்படத்துடன் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடமாகாண கடற்றொழிலாளர்கள் பிரச்சனைகள் தமிழகத்தில் திட்டமிட்டு மூடி மறைக்கப்படுகிறதா என்ற தகவலானது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நிழற்படத்துடன் பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல வடக்கு கிழக்கில் வாக்கு பெற அரசு நாடகமாடுகிறது என்ற செய்தியானது ராஜித சேனாரத்னவின் நிழற்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த செய்திகளின் சாராம்சத்தை நோக்கும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தங்களுடைய தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே குறிப்பாக கடந்த வாரம் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி நேற்றைய தினம் மலையகத்துக்கு விஜயம் செய்திருந்தார். நுவரெலியா, தலவாக்கலா, அதே போல பதுளை ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று ஜனாதிபதி தன்னுடைய பரப்புரைகளை செய்து வருகின்றார். அந்த வகையில் தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான பல விடயங்களை ஜனாதிபதி கூறி வரும் அதே சந்தர்ப்பத்தில் தற்போது பேசு பொருளாக காணப்படக்கூடிய ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகளின் விசாரணை முன்னேற்றம் தொடர்பிலும் கருத்து தெரிவித்து வருகிறார். ஆகவே ஜனாதிபதியின் கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி மற்றும் ஏனைய அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்து வருகின்றனர். இருந்த போதிலும் அரசாங்கம் என்ற வகையில் ஈஸ்டர் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்படுவர் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இன்றைய தினம் ஈஸ்டர் கொண்டாடப்படுகிறது. கடந்த 6 வருடங்களுக்கு முன்னர் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் வழிபாடுகளின் போது தொடர் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது. திகதியில் மாத்திரமே ஒரு மாற்றம் இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் திகதி நாட்டின் 7 பகுதிகளில் தொடர் குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டு 267 பேர் கொல்லப்பட்டு 500க்கும் அதிகமானோர் அங்கவீனமாக்கப்பட்டனர். ஆனாலும் 6 வருடங்களுக்கு முன்னர் ஏப்ரல் 21ஆம் திகதி ஈஸ்டர் வழிபாடுகள் நடந்த போதிலும் இன்று 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் திகதி ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தொடர் குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டு 6 வருடங்கள் ஆகியும் 2 ஆட்சிகள் மாற்றம் பெற்றிருக்கின்ற நிலையிலும் கூட இதுவரையில் எவ்விதமான காத்திரமான விசாரணைகளோ அல்லது அதனுடன் தொடர்புடைய தீர்ப்புகளோ வெளிவராத நிலையில் வத்திக்கானிலிருந்து இன்றைய தினம் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாக இருப்பதாக பேராயர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த பின்புலத்தில் இன்றைய தினம் ஈஸ்டர் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வெகு விரைவில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் அம்பலப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகிறது. நாட்டில் உள்ள அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் தொடர்பான விடயங்கள் காணப்படுகின்றன. ஆகவே உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக 2019ஆம் ஆண்டு காணப்பட்ட இந்த ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களின் விடயங்கள் வெகு விரைவில் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதே
நமது டிவியின் எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது. மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம்.